நாட்டின் நுழைவாயில்களில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தாமல் வெளிநாட்டினரை இங்கு கொண்டுவரும் சட்டவிரோத நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று கிள்ளான் பள்ளத்தாக்கு, பினாங்கு மற்றும் கிளந்தானில் மொத்தமாக 12 பேர் கைதானதை அடுத்து அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. ஆப் பம்ப் சோதனையில் கைதான அவர்களில் 3 பெண்கள் ஆவர். இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம், மியான்மர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அப்படி சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்துள்ளனர். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் KLIA 2 பணியாற்றும் அமலாக்க அதிகாரிகள் 5 பேரும் அதற்கு உடந்தையாக இருந்துள்ளனர் என்பதே. வெளிநாட்டினரை சோதனைக்கு உட்படுத்தாமல் கவுண்டர் செட்டிங் முறையில் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை அந்த 5 உள்ளே விட்டு வந்துள்ளனர். அதற்காக 2022 முதல் இவ்வாண்டு வரை சுமார் 40 லட்சம் ரிங்கிட்டை கமிஷனாக பெற்று அதை 5 பங்கு போட்டுள்ளனர். அமலாக்க நிறுவனம் ஒன்றின் அதிகாரிகள் சிலருடன் கூட்டு சேர்ந்து சத்தமில்லாமல் மேற்கொள்ளப்பட்டு வந்த அந்நடவடிக்கை குறித்து 2022 உளவு பார்த்ததில் அந்த 12 பேரும் கைதானதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கூறியது.